சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருந்து குழந்தைங்களுக்கு சத்துள்ளதாவும் ஆரோக்கியமாவும் செஞ்சு கொடுத்துட்டாலே கவலை இல்லைங்க. இன்னைக்கு சிறுதானியம் அவலை வச்சு பண்ண குழிப்பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை கப் பூங்கார அரிசியோட அவல் எடுத்துருக்கிறேன். இதோடவே அரை கப் சாமை அரிசியோட அவலும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க அவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உழவர் ஸ்டோர்ல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 கப் வெல்லம் 1/4 கப் தண்ணியில் நல்லா கரைய வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இங்கே அவல் நல்லா ஊறிடுச்சு. 1 கப் அரிசி மாவு நல்லா பழுத்த சின்ன வாழைப்பழம் கூடவே வெல்லத்தையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா சுட ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா உழவர் ஸ்டோர்ல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். உங்ககிட்ட கிடைக்கிற எல்லா பொருளும் ஆர்கானிக்காவும் தரமுள்ளதாகவும் இருக்குங்க. பேருக்கு ஆர்கானிக் இல்லைங்க, நிஜமாவே ஆர்கானிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பூங்கார அரிசி அவல், சாமை அவல், நாட்டு கொத்தமல்லி விதை, நாட்டு வரமிளகாய், கவுனி அரிசி பொங்கல் ப்ரீமிக்ஸ், மணத்தக்காளி, இட்லி பொடி, நெய், இது எல்லாமே இவங்க கிட்ட தரமுள்ளதாக கிடைக்குதுங்க. மாவுல பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துட்டு சுட ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க நெய்யும் பார்த்தீங்கன்னா உழவர் ஸ்டோரில் உள்ள நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இவங்க கிட்ட சொந்தமாக மாடு இருக்குங்க, அதுலேருந்து தயார் பண்ணி தான் நம்மளுக்கு நெய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சொந்த தோட்டத்திலேருந்து விளைய வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டைரெக்டாக விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க பேஜை டேக் பண்ணிக்க, கூடவே வாட்ஸ்அப் நம்பரும் வெப்சைட் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. குழிப்பணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.